Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கேன், அதாவது 6 பைல் வச்சுருக்கேன். இது பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3, 4, 5, 6. ஓகேவா? இந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் தரேன். இந்த பைல் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹீலிங் கிறிஸ்டல் வைக்கிறேன். ரேக்கி ஹீலிங் கிறிஸ்டல் இது பிரமிட் சைஸில் இருக்கும், பிரமிட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு மினி பிரமிட். ஓகே, இது நான் ஒவ்வொரு பைல்லையும் வைக்கிறேன். இது பைல் 1க்கு எல்லோ கலர், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால இது வைக்கிறேன். இது க்ரீன் கலர் பிரமிடு, ஹீலிங் பிரமிடு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது வீடியோவில் எப்படி தெரியுதில்ல, ப்ளூ கலர் இது. ஓகேவா? பைல் 3க்கு ப்ளூ கலர் பிரமிட் ரெட்டு. ஓகேவா? பைல் 4க்கு ரெட்டு, பைல் 5க்கு இந்த ஆரஞ்சு. அப்புறம் இது அமெத்திஸ்ட். அமெத்திஸ்ட்னு அந்த ஊதா கலர் சொல்லுவோம்ல, அந்த கிறிஸ்டல். இது பிரமிடு. ஓகேவா? பிரமிட் கிறிஸ்டல். இது இங்கே வைக்கிறேன் பைல் 6க்கு. ஓகே, இப்போது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ. இந்த பிரமிடு, இந்த கலர் பிரமிடு உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வரவங்களுக்காக சொல்ல, 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் சூஸ் பண்ணி பார்க்கணுமோ நீங்கள் பார்க்கலாம். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி ப்ரெடிக்ட் பண்ணணும், அதுக்காக தான் அந்த என்ட்ரி பண்ண சொல்கிறேன். இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்துடுது, அதனால். ஓகேவா? சரி, இப்போது பைல் சூஸ் பண்ணுறது கூட நீங்கள் ஒரு பைல் தான் சூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு மோர் தென் 1 or 2 கூட நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே, இந்த எல்லோ கலர் பிரமிட். ஓகே, வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு குட் லக், நீங்கள் மணி ரிலேட்டடாக இல்லைனா உங்கள் லைஃப், நீங்கள் நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி அதுக்கான ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பேர்ட்ஸோட அந்த ஃபெதர் பார்க்கலாம், பட்டர்ஃப்ளை பார்க்கலாம், இல்லை ரெயின்போ கலர்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த நல்ல விஷயங்கள், உங்களோட அந்த பேட் கர்மா, அந்த சைக்கிள் முடிஞ்சு உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ். ஓகேவா? உங்களுக்கான குட் விஷஸ், அந்த குட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஜாபு, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பு. ஓகேவா? நான் சொன்ன அந்த சில விஷயங்களையும் கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபெதர் அந்த மாதிரி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது, ஏஞ்சல் கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைன் காமிப்பாங்க. பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் பார்க்கலாம், நீங்கள் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம். ஓகேவா? சில பேர் நீங்கள் என்ன இது கேட்குறீங்களோ, ரெயின்போ கலர்ஸ் கூட உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சரில் பார்க்கலாம், இல்லைனா ரெயின்போ உங்களுக்கு வானவில் நேச்சுராக கூட வரலாம். சரி, ஏன்னா நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். அது மழை வந்தால் தான் தெரியும்னுலாம் கிடையாது. மேலே சன்கிட்ட அந்த மழை மேகங்கள் அங்கே இருக்கும்போது அதோட அந்த ரிஃப்ளெக்ஷனில் அங்கே எனக்கு தெரியும். அது நிறைய வாட்டி மழை இல்லாமல் அந்த கொஞ்சம் க்ளவுட் அந்த இது இருந்தாலே அந்த இடத்துல அந்த கலர்ஸ் எனக்கு சைன் காமிப்பாங்க. ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம். ஓகே, சரி. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டகரமான நாள். மிஸ் பண்ணிடாதீங்க. யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடியா? காட் பிளஸ் யூ. அப்புறம் இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுது சொல்லிடுறேன். மிதுனம், துலாம், கும்பம், அப்புறம் தனுஷ், சிம்மம், மேஷம், கன்னி, ரிஷபம். ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் ரெசனேட் ஆகுது அதிகமாக. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2, இது இந்த க்ரீன் கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு. வா ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க
நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாயோட டிவோட்டிஸாக இருப்பீங்க, இல்லை முருகர் பக்தராக இருப்பீங்க. நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் நீங்கள். இன்றைக்கி நீங்கள் சில முடிவுகள் அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது தீர்மானிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக எடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப நிதானமாக யோசித்து தெளிவாக நீங்கள் முடிவு எடுப்பீங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் கூட வேலை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு பிசி அந்த மாதிரி கூட காவல்துறையில் இருக்கிறது, ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிற பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து சிம்மம், மேஷம், தனுஷ் அந்த ராசிலையும் இருப்பீங்க. இது நாள் வரையும் நீங்கள் வந்து என்னென்னா இந்த ப்ரீவியஸ் பாஸ்ட்லலாம் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு லேகிங் இருந்திருக்கலாம், தைரியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, ரொம்ப யோசிப்பீங்க, மற்றவங்க கிட்டலாம் போய்ட்டு உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட முடிவு கரெக்டாக அப்படிங்கலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு தடுமாற்றம். ஓகேவா? பட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதெல்லாம் நீங்கி நீங்கள் தெளிவான ஒரு சிந்தனையோடு நீங்கள் வந்து ரொம்ப கம்பீரமாக நீங்கள் வந்து ஒரு கரேஜாக இருப்பீங்க. உங்களோட தைரியத்தை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ஒரு சல்யூட். ஓகேவா? எப்படி இருந்தேன்னா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே வந்து நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். இது மாதிரி எப்போவும் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பைல் 1 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பிரமிட். ஓகேவா? ப்ளூ கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்க, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் மணி இன்கமில் நல்ல ஒரு க்ரோத்திங் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் கூட ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலாம். அப்புறம் உங்களோட பெரியவங்க, அதாவது வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அம்மா, அப்பா, இல்லைனா மாமியார், மாமனார், அந்த மாதிரி கொஞ்சம் பெரியவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு மணி இன்கம் ஹெல்ப் கிடைக்கலாம். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பீங்க. எல்லோரும் கூடி, அதாவது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறது, நல்ல உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அமைதி, நிம்மதியை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமை. சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், சில பேருக்கு வந்து அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டி, ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி இன்னும் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஏதாவது முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட கலந்து பேசி எனக்கு இது வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கைகூடும். இல்லை அது தானாகவே கூட உங்களுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களோட வழி வழியாக வர அந்த பாரம்பரிய சொத்து அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பைல் 3 எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரெட் கலர் பிரமிடு. ஓகேவா? இந்த கிறிஸ்டல் பிரமிடு இருந்தது. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட மணிக்காகவும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வேறு என்னவாக இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சிகளில் எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்க்காக காட் வந்து வச்சுருக்காரு. அந்த டைமிங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு க்ரோத்திங் இருக்குது. சில பேருக்கு வந்து உங்களோட ஹாரா சக்ராவை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட அந்த இம்பேலன்ஸ்னால் கூட உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரீச் பண்ணாமல் கூட இருக்கலாம். இது வந்து மணி ரிலேட்டட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இது ரெண்டுத்துக்குமே காமிக்குது. நீங்கள் என்ன ராசியில் இருப்பீங்க அப்படின்னா கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது ஆரா பவர் பண்ணணும், உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும், அவங்களோட சக்ஸஸ் தள்ளி போகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ.
இது வந்து பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு ஆரஞ்சு கலர் பிரமிடு. ஓகேவா? பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். திடீர் பணவரவு, செல்வ செழிப்பு. உங்களுக்கு நீங்கள் இப்போ வரன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல லக்ஸுரியஸான ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கேர்ள், அதாவது ஃபீமேல் எனர்ஜி கிடைப்பாங்க. அதே மாதிரி இதை பார்க்குறது நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மெயில் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபெக்ட் மேட்ச் உங்களுக்கு கிடைப்பாங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிம்மம், மேஷம், தனுஷ், கன்னி, ரிஷபம், மகரம் இதில் இருப்பீங்க. அதிகமாக ரெசனேட் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சில ட்ரெஸ் கோட்லாம் நீங்கள் வந்து வேர் பண்ணுங்கள். இல்லை அந்த கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சு அடிக்கடி நீங்கள் அதை வியூ பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவான இந்த விஷயங்களை அது வந்து ஈர்த்து கொடுக்கும். ஓகேவா? அது என்னன்னு சொல்கிறேன். ஒயிட், ரெட் அண்ட் எல்லோ, க்ரீன் இந்த 4 கலர்ஸில் எது கிடைச்சாலும் சரி நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ட்ரெஸ் கோட் போடுங்க. அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைச்சா அதை நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டில் ஹாலில் கூட அந்த வாட்டர் பவுலில் வச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு அந்த ஹீலிங் பவர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பைல் 5 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது, நாங்கள் வரன் தேடிட்டுருக்கோம், இல்லை பொண்ணு பார்த்துட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இருந்து ஒரு பாசிட்டிவான சைன், இல்லை அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், இல்லை அந்த பையன் வந்து உங்களோட இதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மேட்சிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம். ஓகேவா? ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் 5. காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 6க்கானது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு என்னென்னா ஊதா கலர் சொல்லுவாங்கள்ல, வயலட். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். இது வந்து வயலட் கலர் பிரமிடு. ஓகேவா? பைல் 6க்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 6 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தனுஷ், மேஷம், சிம்மம் இந்த ராசியில் இருக்கீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து யூனிவர்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேஷன்ஷிப்பில் காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஜாப் ஆஃபராக கூட இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் வந்து அதாவது உங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, உங்களோட அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகலை. பாஸ்ட்டை பற்றின ஒரு பயம், எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற அந்த வருத்தத்தில் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அதனால் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக பார்த்துன்னு இருக்கலாம், இல்லை வந்து வேலைக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் அந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு லைஃப் ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல வெல் செட்டில்டாக ஆகிற மாதிரியான இதுவாக இல்லை, ஒரு சாதாரண வேலையாக இருக்குது, அதை செஞ்சால் நமக்கு வந்து அவ்வளோ ப்ராஃபிட் வராது, அவ்வளோ மணி வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, முடிவெடுத்திருந்தால் அதை முதல்ல வந்து அப்படி நினைக்காதீங்க. பிகினிங் அது வந்து இதுவாக சின்னதாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வரும். நீங்கள் அந்த சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி அதை விட்டுறாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு. ஸோ ஏன் நீங்கள் இவ்வளோ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு உங்களோட ஆழ்மன பதிவுகளும் உங்களோட அந்த பாஸ்ட்டு நீங்கள் அந்த சுச்சுவேஷனை நினச்சிருக்கலாம், இல்லைனா ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பிரேக் ஆகிருந்துருக்கலாம். இதை நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்படுறீங்க. அதனால் நீங்கள் நியூ ரிலேஷன்ஷிப் போனாலும் உங்களுக்கு அது தெரியல. அதே மாதிரி மணி எனர்ஜி கேரியர் உங்களோட ஜாப்லேயும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஸோ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க இன்றைக்கி. ஸோ நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்கள், டிவைனோட கனெக்டாக இருங்க, டிவைன் கொடுக்குற விஷயங்களை கவனிங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ எங்கே லேக் ஆகுது, நீங்கள் எப்படி உங்களை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ஹீலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரும் தெரியலன்னா டிவைன் பார்த்து கான்டாக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்தராக நீங்கள் வந்து அடுத்த சக்ஸஸை பாருங்கள். இதுதான் வாழ்க்கை கிடையாது, இப்படியே ஆஃப் ஆகிட்டு உட்காந்துருக்கிறது. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு பிடிச்ச காட்க்கு முருகர், இல்லைனா சாய்பாபா,
இல்லைன்னா நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ சிவன் பக்தராக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வணங்குற அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து பைல் 1 பைல் 2ன்னு 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட கேள்விகளை மனதில் நிறுத்திக்கோங்க. யூனிவர்ஸ் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பைல் 1. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பென்சில் வைக்கிறேன். இது வந்து பைல் 1. இந்த ப்ளூ கலர் பென்சில் வந்து பைல் 2. ஓகேவா? ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங் கொடுக்கக்கூடிய பேர் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு சிலர் குடும்ப இதுக்காக கூட நீங்கள் யோசிச்சுருக்கலாம். குடும்பத்தில் ஏதாவது வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கூட ஃபேமிலி பாண்டிங் எப்போ சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கேள்வி இருந்திருக்கலாம். ஆமான்னா எனக்கு வந்து பைல் 1 எஸ் மேம் சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. காட் பிளஸ் யூ. இப்போது நான் சொன்ன விஷயந்தான் அப்படிங்கன்னா அது மட்டும்தான் கிடையாது. இது வந்து எனக்கு 75% உங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. மற்றவங்க நீங்கள் வேறு ஏதாவது கூட நீங்கள் மைண்டில் நிறுத்தி கேட்டிருக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு யூனிவர்ஸ் வந்து எஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான நோ. ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் நீங்கள் உங்களோட இது என்னவா கூட இருக்கலாம்னா, நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் எப்படி சரியாக போகுது, இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு லேக்கில் மாட்டிருக்கீங்க. செஞ்ச வேலையை செஞ்சுன்னு இருக்கிறது, அதே ரிலேஷன்ஷிப்பில் முடியல, அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியல, அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும் அந்த மாதிரி சம்திங் தெரியுது. ஸோ இதிலிருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிருக்கீங்க. உங்கள் கேள்வி அது ரிலேட்டடாக இருக்கலாம். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் எனக்கு சீக்கிரம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் கன்னி, ரிஷபம், மகரத்தில் இருப்பீங்க, இல்லைனா மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. இது கரெக்டு தான் அப்படின்னா பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஓகேவா? இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா? எஸ்ன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, புரிதல் வேணும் அப்படின்னாலும், உங்கள் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஜாதகம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கூட போதும். டேட் ஆஃப் பர்த்து கொடுங்க. உங்களுக்கான டாரூட்லேயே ஜாதகமும் இது பண்ணித்தரேன் நான். அதே மாதிரி லேக் இருந்ததுன்னா அதில் பர்மனெண்ட் ரெமெடி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணலாம். இது திருமணத்துக்காக இருக்கலாம், இல்லைனா பர்சனல் லைஃபு, லவ் லைஃபு, திருமண வாழ்க்கையில், இல்லைனா வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, இல்லைனா அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், இப்போ அதாவது அப்பா அம்மா குழந்தைகளுக்கு, இப்போ உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இல்லை, ஏன் அந்த மாதிரி இருக்குது, இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும் அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், கிளாஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது. இப்போது இந்த அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வரும்ல, அப்போ வந்து கிளாஸஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் இந்த வீடியோ எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதில்
அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து புக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே புக் பண்ணிக்கணும். அன்றைக்கி உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஓகேவா? சரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம். வீடியோ வீக்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதில் வந்து உங்களோட கேள்விகள் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு நீங்கள் ரெடியாக எத்தனை பேர் வந்து ஓட்டிங் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். நிறைய பேர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைவ் ப்ரோக்ராம் நான் எடுத்து பண்ணுறேன். சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.